சார்பா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். டிசம்பர் 21, 2025க்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை உங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவைப்படுற மாதிரி நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். தமிழ்நாடு நியூஸ், அப்புறம் நேஷனல், இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்த விஷயங்கள், சில முக்கியமான டாபிக்ஸை கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணுவோம். கடைசியா அரசு திட்டங்கள், தேர்வுக்கான குறிப்புகளோட முடிக்கலாம். ஓகே, முதல்ல நம்ம மாநிலத்துல தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் நியூஸே ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம். பழந்தமிழர் நாகரிகத்தோட பெருமைய ரொம்ப அறிவியல் பூர்வமா உலகத்துக்கு எடுத்து சொல்ற ஒரு இடம். ஆமாங்க, பொருணை தொல்பொருள் அருங்காட்சியகம் இப்ப திறந்திருக்காங்க. இப்போ இந்த மியூசியம் பத்தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில முக்கியமான தகவல்கள். முதலமைச்சர் தான் இதை திறந்து வச்சிருக்காரு. எங்க இருக்குன்னு கேட்டா பாளையங்கோட்டை. செலவு எவ்வளவுன்னா சுமார் 56 கோடி ரூபாய். ரொம்ப முக்கியமா ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை, துளுக்கப்பட்டி இந்த இடங்கள்ல கிடைச்ச பொருள்கள் எல்லாம் இங்கதான் இருக்கு. சரி, இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இங்க கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் நம்ம வரலாற்றையே மாத்தி எழுதுங்க. சிவகலையில இரும்போட பயன்பாடு 3300 வருஷம் பழசுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுல இரும்பு காலத்தையே மறுவரையறை செய்யுது. நெல் சாகுபடி, சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்பு, எழுத்தறிவுன்னு அடேங்கப்பா, நம்ம முன்னோர்களோட பெருமையை இது அழுத்தம் திருத்தமா சொல்லுது. இந்த நாகரிகம் எல்லாம் எங்க வளர்ந்துச்சு? அதோட உயிர் நாடியே இந்த பொருணையார் தான். இன்னைக்கு நம்ம தாமிரபரணின்னு சொல்றோமே, அதுதான் பொருணை. தமிழ்நாட்டுல வற்றாம ஓடுற ஒரே நதி இதுதான். இத கரைச்சு குடிச்ச நாகரிகம் தான் இது. சரி, வரலாறுல இருந்து இப்போ கொஞ்சம் சுற்றுச்சூழலுக்கு வருவோம். இதுவும் தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிற உக்கடம், வாலாங்குளம் ஏரிகள்ல சீரமைப்பு பணிகள் நடக்குது இல்லையா? அதனால அங்க இருக்கிற பறவைகளோட வாழ்விடங்களுக்கு பாதிப்பு வருதான்னு ஆய்வு செய்ய சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் சலீம் அலி சென்டருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் செய்தி. ஓகே, தமிழ்நாட்டை விட்டு இப்போ தேசியம் மற்றும் சர்வதேச செய்திகளை பார்க்கலாம். இங்க சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. 2026 குடியரசு தின விழா தீம் என்ன தெரியுமா? வந்தே மாதரம். அந்த பாட்டோட 150வது வருஷத்தை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை சிறப்பு விருந்தினர்களா கூப்பிட்டுருக்காங்க. இந்தியா EU வர்த்தக ஒப்பந்தமும் சீக்கிரம் கையெழுத்தாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் நம்மளோட சர்வதேச உறவுகள்ல ஒரு பெரிய ஸ்டெப். சரி, இதுவரைக்கும் பார்த்த செய்திகள்ல சிலதை மட்டும் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசலாம் வாங்க. தேர்வுல இதுல இருந்து கேள்விகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு. முதல்ல நாம பார்க்க போறது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பு. எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது CSR பத்தி. பாருங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா, CSRங்கிறது கம்பெனிங்க மனசு வச்சா செய்யற ஒரு தான தர்மம் கிடையாது. அது ஒரு அரசியலமைப்பு சட்ட கடமை, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. குறிப்பா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்ற ஆர்டிகல் 51AG கீழ இது வருதுன்னு கோர்ட்டு தெளிவா சொல்லிருச்சு. அப்போ எல்லா கம்பெனியும் அதை பண்ணணுமா? இல்ல, அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. கம்பெனியோட நிகர மதிப்பு 500 கோடிக்கு மேல, இல்லன்னா டர்ன் ஓவர் 1000 கோடிக்கு மேல, இல்லன்னா நிகர லாபம் 5 கோடிக்கு மேல இருக்கணும். இந்த கண்டிஷன்ல வர கம்பெனிங்க அவங்களோட கடைசி 3 வருஷ சராசரி லாபத்துல 2% கண்டிப்பா சமூக பணிகளுக்கு செலவு பண்ணணும். அடுத்து ஒரு பெரிய அப்டேட் அக்னிபாத் திட்டம் பத்தி தான். இதிலிருந்து வெளியே வர்ற அக்னி வீரர்களுக்கு மத்திய ஆயுத காவல் படைகள்ல, அதாவது CAPFல குரூப் C பதவிகள்ல இருந்த இடஒதுக்கீட்டை இப்போ 50% உயர்த்தியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய மாற்றம். அக்னிபாத் திட்டம்னா என்னன்னு ஒரு குவிக் ரீகேப். இது 2022ல ஆரம்பிச்ச 4 வருஷ சர்வீஸ் திட்டம். 17.5 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் சேரலாம். சர்வீஸ் முடிஞ்சதும் பென்ஷன், கிராஜுவேட்டி எல்லாம் கிடையாது. ஆனா வரி இல்லாத சேவாநிதி தொகுப்பா சுமார் 11.71 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதுல 25% பேரை பெர்மனன்ட் வேலைக்கு எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போலாம். நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் அதுக்குள்ள இருக்கிற குப்பைகளை எப்படி கிளீன் பண்ணிக்குதுன்னு தெரியுமா? அந்த ப்ராசஸ் பேரு தான் ஆட்டோஃபேஜி. இப்போ இந்த ஆட்டோஃபேஜி சம்பந்தமா ஒரு புதிய புரோட்டீன் காம்ப்ளெக்ஸை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்குள்ள எப்படி நாம குப்பைகளை கிளீன் பண்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு ஆட்டோமேட்டிக் கிளீனிங் சிஸ்டம் இருக்கு. அதுதான் இந்த ஆட்டோஃபேஜி. டேமேஜ் ஆன பாகங்களை எல்லாம் அதுவே சாப்பிட்டு ரீசைக்கிள் பண்ணிடும். இந்த கிளீனிங் சிஸ்டம் சரியா வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? அங்கதான் பிரச்சனையே. அல்சைமர், பார்க்கின்சன் மாதிரி நரம்பியல் நோய்கள் வர இது ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி கேன்சரோட வளர்ச்சியிலும் இதுக்கு ஒரு பங்கு இருக்கு. அதனாலதான் இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியம். அடுத்ததா சில முக்கியமான அரசு திட்டங்கள் மற்றும் தினங்கள் பத்தின அப்டேட்ஸ் பார்க்கலாம். முதல்ல ஏழை கைதிகளுக்கான ஆதரவு திட்டம்,
அதாவது ஃபைன் கட்டவோ இல்ல பெயில் எடுக்கவோ காசு இல்லாம சிறையில இருக்கிற ஏழை கைதிகளுக்கு அரசாங்கம் நிதியுதவி பண்ணுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், தீவிரவாத வழக்கு, போதைப்பொருள் வழக்கு, கற்பழிப்பு மாதிரி பெரிய குற்றங்கள்ல ஈடுபட்டவங்களுக்கு இந்த உதவி கிடையாது. அப்புறம் ஒரு சின்ன குறிப்பு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னோட 115வது நிறுவன தினத்தை டிசம்பர் 21ஆம் தேதி கொண்டாடியிருக்காங்க. சரி, இப்போ நாம இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். தேர்வுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருணை மியூசியம் எங்க இருக்கு? பாளையம் கோட்டை, சிவகலையில இரும்பு காலம், கிமு 3300. சிஎஸ்ஆர்ங்கிறது என்ன? அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. அக்னி வீரர்களுக்கு சிஏபிஎஃப்ல ரிசர்வேஷன் இப்போ 50%. ஆட்டோஃபேஜி கோளாறு எந்த நோயோட சம்பந்தப்பட்டது? அல்சைமர். கடைசியா 2026 ரிபப்ளிக் டே தீம் வந்தே மாதரம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த நியூஸ்ல இருந்து உங்க எக்ஸாம்ல எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் செய்தியா படிக்காம கேள்வியா மாத்தி பாருங்க. அதுதான் உங்களை வெற்றிக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகும். தொடர்ந்து படிங்க. உங்க எல்லாருக்கும் எய்ம் டிஎன்பிசி அகாடமி சார்பா ஆல் தி பெஸ்ட்.